நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு ஆசன பயிற்சியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா பரத்வாஜ் ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க பரத்வாஜ் அப்படின்னா அதுவும் ஒரு முனிவருடைய பெயர் தான். இதுவும் உடம்பை முறுக்கி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி. அதனால தான் முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொன்னேன். இந்த உடம்பை முறுக்கி பண்ணக்கூடியதில் நின்ற நிலை இருக்குது, உட்கார்ந்த நிலை இருக்குது, படுத்த நிலை இருக்குது. இந்த உட்கார்ந்த நிலையில் இந்த பரத்வாஜ் ஆசனாவில் 2 நிலைகள் இருக்குது. அந்த 2 நிலைகளை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னு கேட்டால் எப்போதும் சொல்கிறது தான், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் நல்லபடியாக செயல்படணும். அதுக்கு இந்த உடம்பை முறுக்கி செய்யக்கூடிய ஆசனங்களை நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒன்று செய்துக்கிட்டே இருக்கணும். செய்ய இந்த உறுப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். கால்கள் நீட்டி வச்சுக்கோங்க, கைகளை பின்னாடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஓய்வு, மூச்சு காத்து கவனிங்க. சரி, இப்போ ஒரு காலை மடக்கி வச்சுக்கணும், வலது காலோ இடது காலோ. ஏன்னு கேட்டால் ஒரு கால் பண்ணால் கண்டிப்பாக இன்னொரு காலும் நம்ம பண்ணி தான் ஆகணும். எந்த கால் வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ ஒரு காலை இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கிடணும். இன்னொரு காலை மடக்கி கீழே வச்சுக்கோங்க. இது முதல் நிலை. எளிமையாக பண்ணுறது, எல்லோரும் செய்யலாம் இந்த பயிற்சியை, யாருக்குமே கஷ்டம் இருக்காது. அதனால் இப்போ வலது கால் முன்னாடி வச்சுருந்தோன்னு சொன்னால் வலது பக்கமாக திரும்பணும். எப்படி? இந்த மாதிரி மூச்சை வெளிவிட்ட நிலையில் தோள்பட்டையை எவ்வளவு திருப்ப முடியுமோ தோள்பட்டையை நல்லா திருப்பணும். திருப்பி பின்னாடி திரும்பி பாருங்கள். ஆழ்ந்த சுவாசம், மூச்சை நல்லா உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஆறு எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. இது முதல் நிலை. இப்போ இதே மாதிரி அடுத்த காலம் பண்ணணும், நம்ம செய்யலாம். இது முதல் நிலை பண்ணியாச்சு. அப்படியே 2வது நிலையும் பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. அது கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இந்த கால் இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து மேலே வச்சுக்கிடணும். மேலே வச்சுட்டு இது வலது கால் அப்படின்னா வலது கையை பின்னாடி கொண்டு வந்துட்டு இப்படி கட்டை வரல பிடிச்சிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், எப்படி வேணால் பிடிக்கலாம். சரிங்களா? பிடிச்சிட்டு இந்த கையை இந்த மாதிரி வச்சுட்டு உடம்பை நல்லா முறுக்கிய நிலையில் பின்னாடி பார்க்கணும். ஆழ்ந்த சுவாசம், கழுத்தை திருப்பணும், கண்கள் பின்னாடி பார்க்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வலது கால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கால் பண்ணுங்களா? ஒரு கால் மடக்கி வச்சாச்சு, ஒரு கால் முன்னாடி இருக்குது. எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த பக்கம் திரும்பணும். இது எளிமையானதுங்க, எல்லாருமே செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். இது தொடர்ந்து செஞ்சாச்சு, ஒன்றும் தெரியலை ஸ்ட்ரெச்சு அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணலாம்? காலை எடுத்து மேலே வச்சுட்டு கைகளை பின்னாடி கொண்டு வந்து இப்படி பிடிச்சிட்டு இந்த கை இப்படி 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அவ்வளவுதான். சரிங்களா? இதில் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்னா, பின்னாடி திரும்புறது எந்த பக்கம் திரும்புறது அப்படின்னு. எந்த கையை முதுகுக்கு பின்னாடி வச்சுருக்கீங்களோ அந்த பக்கம் திரும்புங்க. அவ்வளோதான். இதை மட்டும் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஓய்வு. இப்போ நம்ம பரத்வாஜ் ஆசனம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். அதில் முதல் நிலை, 2ஆம் நிலை. நான் எப்பொழுதுமே கொஞ்சம் அந்த நிலைகள், அந்த வேரியேஷன் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னு கேட்டால் எல்லாராலையும் ஒரே ஆசனாவை எல்லோரும் செய்ய முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய உடல் வாகு வேறு அப்படின்றதுனால. இப்போ இதில் பெரியவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆசனங்கள் முதல் நிலை செய்யலாம். அப்புறம் கொஞ்சம் இளம் வயதினர் நல்லா செய்யக்கூடிய நபர்களாக இருந்தால் அந்த 2ஆம் நிலை செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது எண்ணற்ற பலன்கள். சரிங்களா? பலன்களை பற்றி பேசணும் அப்படின்னா நிறையா இருக்குது. அவ்வளோ பலன்கள் இதில் கிடைக்கும். சரிங்களா? இந்த பகுதியை மட்டும் கவனத்தில் வச்சுக்கிட்டால் போதும். அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.